காலங்காத்தால யார் நமக்கு ஃபோன் பண்றத? இவ்வளோ நம்பர் இருக்கு, எந்த நாட்டோட ஃபோன் நம்பர் தெரியல. ஹலோ, ஹாய், நான் ஹரிஷ் பேசுறேன். நானும் ஹரிஷ் தான் பேசுறேன். நான் உன்னோட ஃபியூச்சர் ஹரிஷ் பேசுறேன். ஃபியூச்சர் ஹரிஷா? ஆமா, நான் உன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். இங்க எதுவும் இல்லையா? தேடி பாரு நல்லா. மா, இந்த வீட்டு வாசல்ல ஏதாவது கிஃப்ட் இருந்துச்சா? ஆமாடா, எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சிருக்கேன். இல்லையா? ஒரு நிமிஷம் இரு. கிடைச்சதா? இருக்குடா. அது நார்மல் கிஃப்ட் இல்ல, அதை வச்சு உன்னால இதை வச்சு டேய் சொல்லிட்டு போடா. அட பாவு, என்னதான் இருக்கும்? விஆர் பாக்ஸ் இன்டு தி ஃபியூச்சரா? ஒருவேளை ஃபியூச்சரை பார்க்கலாமோ? இது எப்படி ஆன் பண்றது? ஏய் ஏய் ஆனாகே. ஏய் ஹலோ, ஏய் ஃபியூச்சரை காமி. ஹலோ. வேஸ்ட் போலே. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கும் இங்க? டேய் சுப்பு, கடைக்கு போய் சேமியா போயிட்டு என்னடா. மா போமா. டேய் போடா. முடியாதுமா போமா. டேய் போயிட்டு வந்துடுறா. டேய் படா. போக சொன்னா போக மாட்டேன். மாமா அடிக்காதமா, ஒலிக்குது மாமா, ப்ளீஸ் மாமா. புக் அப்பாடி. அம்மா என்ன வேலை சொன்னாலும் செஞ்சிடுறா, இல்லைன்னா தொடப்ப கட்ட அடிதான். தொடப்ப கட்டாடியா? டேய் பாத்து போண்டா, இதுக்காகவே நான் வேலை செய்ய மாட்டேன்டா. படிக்கிறேம்மா. டேய் சுப்பு, கடைக்கு போய் சேமியா போயிட்டு என்னடா. போமா. போயிட்டு வந்துடுறா. முடியாது போமா. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, போயிட்டு வந்துடுறா. டேய் படா. நல்ல வேலை, நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். சரி, நாளைக்கு என்ன நடக்கும்? செத்துட்டா? என்னடா இது, நம்ம செத்துமை காமிக்குது. விட்டு போயிட்டேடா. வண்டி ஏடா ஸ்பீடா ஓட்டு போன? வண்டி வேகமா ஓட்டா சொன்னா கேட்டியாடா? இப்ப மொத்தமா விட்டு போயிட்டேடா. வண்டியை இப்பத்துல இருந்து ஓட்டவே மாட்டேன்டா. அப்படி ஓட்டினாலும் 10-20 தாண்டவே மாட்டேன்டா. ஹரிஷே, சிக்கன் ரைஸ் வேணாம்லாமா? சிக்கன் ரைஸா? வாடா போலாம். பைக் மட்டும் ஓட்டுறா. எனக்கு சிக்கன் ரைஸே வேணாம். இன்னும் ரொம்ப நேரம் இருக்கே, எப்படியாவது ஓட்டி இன்னும். டேய் அப்பா பஸ் ஸ்டாண்ட் வந்தாராண்டா, பைக் எடுத்து பிக்கப் பண்ணா போ. பைக்கா? படிக்க போறோமா? அரிஷே, கிளைமேட் சூப்பரா இருக்கு, வரியா பீச் வரையும் போயிட்டு வரலாம். போலாம். பைக் இருந்தா தான் வருவியா? நீ வரவே தேவையில்ல, பொடி. அவ்வளோதான், இன்னைக்கு நாள் முடிய போகுது. அப்பாடி, எப்படியோ தப்பிச்சிட்டோம். இனிமே இந்த விஆர எடுக்கவே கூடாதுடா அப்பா. இந்த விஆர் நம்ம உயிரை காப்பாத்திருக்கு, அப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணாம இருக்கோம். சொல்லு காவியா. இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருந்தா நம்ம மீட் பண்ணலாமா? பண்ணலாமே. என்னாச்சு? உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? ஆமாண்டா, லைஃப் மேட்ரு. மறக்காம 3:30க்கு வந்துரு. ஓகே, வந்துடுறேன். டைம் இப்போ 3:30 மணிக்கு காவியா வந்துருவா. 3:30 மணிக்கு இங்க என்ன நடக்கும்? வா காவியா, சொல்லு. டைரக்டா சொல்றேன், உன் ஃப்ரெண்டு சூர்யாவை நான் லவ் பண்றேன். அடச்சை, அவ அத்துக்குள்ள போயிடுவோம். சொல்லு காவியா. உன் ஃப்ரெண்டு சூர்யாவை. ஆமா சூர்யா, நேத்தா உனக்கு 2வது குழந்தை பிறந்தது. குழந்தையா? 2வது. சூர்யா நாட்ட அவர் காலேஜ் அட்மிஷன் வாங்கணும், அதான் கேட்டேன். சரி அப்ப நான் கிளம்புறேன். அதானே, உன்னையே மச்சானி அவ்வளவு சீக்கிரமா கமிட் ஆகி விட்டுருவேனா? இன்னைக்கு நீ தான் என்ன காப்பாத்தணும். ஹலோ, இன்னும் இல்லடா, அப்பா ஊருக்கு போயிருக்காரு, அம்மா கிட்ட தான் சைன் வாங்கணும். அட போடா, அப்பானா கூட ஓகே, அம்மா தான்டா பிரச்சனையே. நான் மட்டும் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயிலுன்னு தெரிஞ்சுது, அவ்வளவுதான். டைம் பார்த்து சைன் வாங்கணும்.
இங்க கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கும்? மா ரிப்போர்ட் கார்டுல சைன் போடணுமா? என்னது 5 சப்ஜெக்ட்ல ஃபெயிலா? இப்போ வேலைக்கு ஆகுது. 10 நிமிஷத்துல இங்க என்ன நடக்கும்? அப்பா இங்கேயும் வேணாம். ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? உங்ககிட்ட அடி வாங்கிறதுக்கு மேம் கிட்ட அடி வாங்கிடலாம் போல. அதான் கரெக்ட். அம்மா அடியோட சைன் வாங்காம போனா மேம் அடியே கம்மியா தான் இருக்கும். பாய்மா. பாய்டா. சைன் வாங்காம வந்திருக்க இரு, உங்க அம்மா கால் பண்றேன். போச்சு